பொண்ணுங்களை ஏமாத்த நினைக்கிற இந்த அயோக்கியனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சோம். செவந்தி மேடம் தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றவனுக்கும் ஒரு முறை திருந்துறதுக்கு வாய்ப்பு தரலாம், எனக்காக விட்டுருங்க ப்ளீஸ்னு சொன்னாங்க. எங்க வாழ்க்கையை மேடம் தான் காப்பாத்தினாங்க. அந்த விசுவாசத்துக்காக தான் இவனை விட்டோம். இனிமேலாவது உங்க பையனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. நான் கூப்பிட்டதுக்கு தயங்காம வந்து உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன மேடம் நீங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க வாழ்க்கையே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நாங்க எப்பவுமே உங்களுக்கு தேங்க்ஸ்ஃபுல்லா இருப்போம். அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். இப்ப புரியுதா மேடம்? உங்க பையனோட வண்டவலம் எல்லாம் இதெல்லாம் சத்ரபதி சாருக்கு தெரிஞ்சா கௌதமோட நிலைமை என்னன்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அவர்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை. இனியாவது உங்க பையனை திருந்தி வாழ சொல்லுங்க. இவரு பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்க. ஏய், உடனே உன்னோட போதனை ஆரம்பிச்சிட்டியா? ஒரு வயசுக்குள்ள அப்படிதான் இருப்பான். இத ஒரு வயசு கோளாறா பார்க்கணுமே தவிர ஒரு குத்தமா பார்க்க கூடாது. மேடம், ஆரம்பத்துல என் பையன் தப்பே பண்ணிருக்க மாட்டான், பொண்ணுங்க கிட்ட நட்பு முறையில தான் பழகிருக்கான்னு சொன்னீங்க. இப்போ அந்த பொண்ணுங்க வந்து உண்மையை சொன்னதும் உடனே பிளேட்டை மாத்தி போட்டு என் பையன் வயசு கோளாறுல அப்படி பண்ணிட்டான், அது குத்தமே கிடையாதுன்னு சொல்றீங்க. உங்க பையன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் அந்த தப்புக்கு துணை போறீங்களே மேடம். இப்படி இருந்தா இவர் எப்படி திருந்துவாரு? இங்க பாரு, பணக்கார வீட்டு பசங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. இதையெல்லாம் தப்புன்னு சொல்லி கூப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்ல. அவசியப்பட்டா என் பையனை திருத்துறது எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த வேலையை நீ கையில எடுக்காத. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓ அப்படியா? ஓ ஓ அப்படியா சங்கதி? மாட்டிக்கிட்டானா? நீங்க என்ன பண்றீங்கன்னா கௌதம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ், வச்சிடறேன். ராஜேஷ் என்ன சொன்னாரு? அந்த கௌதம் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வேற ஒரு பொண்ணோட இருந்திருக்கான். நேத்தே காஃபி ஷாப்ல அவனோட வேற ஒரு பொண்ணு இருந்தது அண்ணி சொன்னாங்கல்ல. ஆமா, அந்த பொண்ணை அண்ணி கையோட கூட்டிட்டு போய் அவன் முன்னாடி நிறுத்தி 2 பொண்ணுங்க கிட்டயும் கௌதம சிக்க வச்சிருக்காங்க. ராஸ்கல் மாட்டிக்கிட்டானா? அவன் பிளே பாயா தான் இருப்பான்னு நேத்து ராத்திரி நானும் செவந்தியும் பேசிக்கிட்டோம். அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. இதோ செவந்தியே வந்துருச்சு. என்னாச்சும்மா? ரகு அந்த கௌதம பத்தி ஏதோ சொல்றானே. எல்லாம் உண்மைதான் அத்தை. கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு கிட்ட அவளை லவ் பண்றதா சொல்லியிருக்கான். வர்ஷினிங்கிற பொண்ணு கிட்ட அவளையும் உயிருக்குயிரா லவ் பண்றேன்னு சொல்லி பழகி இருக்கான். 2 பொண்ணுங்களும் அவனை பார்த்து யாரடா லவ் பண்றேன்னு சட்டைய புடிச்சு மாறி மாறி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இவன் திருன்னு முழிக்கிறான். அப்படின்னா அந்த பையனுக்கு எந்த நல்ல பழக்கமும் இல்ல போல இருக்கே. சுத்த பொறுக்கி பயலால இருக்கான். பொறுக்கிலையும் கேடுகட்டு பொறுக்கி அத்தை. அப்படிப்பட்டவனை எல்லாம் இந்த பொண்ணுங்க எப்படிமா நம்பி லவ் பண்ணுதுங்க? பாவம், அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப நல்லவங்க. இவன் தான் அவங்க பின்னாடியே சுத்தி நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அவங்க மனசு உருகிற மாதிரி பேசி லவ் பண்ண வச்சிருக்கான். நல்ல வேளை அந்த பொண்ணுங்க வாழ்க்கைய அவன் சீரழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் அப்படியே புடிச்சிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே? அத்தை, அந்த பொண்ணுங்களும் அப்படிதான் சொன்னாங்க. நான் தான் சத்ரபதி சாரோட பேரு கெட்டு போயிடும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவங்களும் எனக்காக சரின்னு சொல்லிட்டாங்க. சத்ரபதி சாருக்காக போலீஸ்ல ஒப்படைக்கல சரி,
அவன் அவங்க அம்மா கிட்ட இழுத்துட்டு போய் அவன் வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கௌதம் பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவன் பண்ணத தப்பாவே எடுத்துக்க கூடாதான், அது வயசு கோளாறா தான் பார்க்கணுமா. செவந்தி, சத்ரபதி சார் ஒரு தங்கமான மனுஷன். அவருக்கு போய் இப்படி ஒரு புள்ள பொண்டாட்டி கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆமா மாமா. பூரணி வரா. ஏண்டி, உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? என் சித்திய ஓ இஷ்டத்துக்கு திட்டிட்டு வர அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நான் எங்க உங்க சித்திய திட்டினேன்? அவங்க பையனை ஒழுங்கா வளர்க்காம கேடு கெட்டுத்தனமா வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அது தப்பா? ஆமாண்டி, தப்புதான். என் சித்தப்பா உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காருன்னு என் தம்பியை நீயே ஃபாலோ பண்ற. இங்க பார், எங்க அண்ணி அவனை அப்படி ஃபாலோ பண்ணதுனாலதான் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய உன் தம்பி கெடுக்க நினைச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்த கேவலமான வேலையை வெளியே தெரிய வச்சாங்க. என் தம்பி என்னமோ பண்ணிட்டு போறான், அதனால இவளுக்கு என்ன வந்துச்சு? என் தம்பியோட பர்சனல் லைஃப்ல மூக்கு நுழைக்கிற மானங்கிட்ட வேலையை இவ ஏன் பாக்குறா? மானங்கிட்ட வேலை பண்ணது ஏன் அண்ணி கிடையாதுடி, உன் தம்பி தான். நீ அவனை பார்த்துதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். அப்புறம் என்னமா கேட்டியே? என் அண்ணி உன் தம்பியை ஃபாலோ பண்ணாங்கன்னு. ஃபாலோ பண்ண தாண்டி செய்வாங்க. உன் அசிங்க பிடிச்ச தம்பியை திருத்துற பொறுப்பை சத்ரபதி சார் என் அண்ணி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இது சம்பந்தமா பேசணும்னா உன் சித்தப்பா கிட்ட போய் பேசு. என் அண்ணி கிட்ட எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. பூர்ணி, என்னதான் உன் தம்பி கௌதம் உன் சித்தி பையனா இருந்தாலும் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நீ அக்காங்கிற முறையில் அவனை கண்டிக்கிறத விட்டுட்டு செவ்வந்தி பண்ணது தப்புன்னு அது கூட சண்டை போட போற. இவ ஒரு நல்ல அக்காவா பொறுப்பான அக்காவா இருந்திருந்தா அவன் கண்ணன் திரும்புற மாதிரி ஒரு அறை விட்டு புத்தி சொல்லியிருப்பா. இவ எப்பவுமே கெட்டதுக்கு தானே துணை போவா. அதனாலதான் அப்படி கேடு கட்ட தம்பியை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கா. அவன் பணக்கார வீட்டு பையன், ஆளும் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான்னு பொண்ணுங்க அவனை சுத்தி சுத்தி வந்தா அவனும் பழகதான் செய்வான். ஏய், இவதான் தேவையில்லாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல ட்விஸ்ட் அடிச்சு என் தம்பியை அசிங்கப்படுத்தி இருக்கா. ஏன் இப்படி தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? உண்மைய சொல்லணும்னா செவ்வந்தி உன் தம்பியை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க கூடாது. செவ்வந்தி, இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இப்ப உங்க கண்ணுக்கு 2 பொண்ணுங்க தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை பொண்ணுங்க